மணிமுடிவேந்தே, எவன் ஒருவன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தும் அடுத்தவங்க ஆலோசனையை கேட்கலினா அவன் அழிவை ஏன் அடைவான்? ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, அறிவாளியாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் நான் சொல்கிறதையும் கேட்டீங்க. அதனால தான் நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியும் பலனில்லாமல் வீண் போகிறதில்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கு போஜ மன்னனும் மதிமந்திரியே, எவன் ஒருவன் வரப்போகிற கெட்டதை முதல்லையே தெரிஞ்சு ஆட்சியாளனை கெட்ட வழியில் செல்லாமல் தடுத்து நல்ல வழியில் கூட்டிகிட்டு போகிறானோ அவன் தான் உண்மையான மந்திரின்னு சொல்கிறாரு. இப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி புகழ்ந்துக்கிறாங்க. நீதிவாக்கி மந்திரியும் மன்னனோட பாராட்டுக்கு நன்றியும் சொல்கிறாரு. அரசே, அதுபோல் மந்திரியும் தன்னோட கருத்தையும் யோசனையும் வலுக்கட்டாயமாக மன்னன் மேலே திணிக்கக்கூடாது. அரசனோட எண்ண போக்க அறிஞ்சு பக்குவமாக நடந்து மன்னனுக்கு நன்மையாகிற மாதிரி தான் நடந்துக்கணும். அதாவது நந்த மன்னனை அவனது அமைச்சர் பகைசுரதுங்கிறவர் பிரம்மகத்தி தோஷத்தில் இருந்து காப்பாற்றியது போலன்னு சொல்கிறாரு. அடடா, அது என்ன கதை அமைச்சரே, எனக்கு சொல்லுங்கன்னு ஆவலாக கேட்குற